Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Holidays nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார் வணக்கம். வணக்கம் ஜெயலானி சார், வணக்கம். இந்த கிட்னி திருட்டு விவகாரம் வந்து கொஞ்சம் பேசுபொருள் ஆகிட்டு இருக்கு. இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது, இது வந்து அரசியல் தொடர்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. இப்போ நிறைய ஊர்களை மையப்படுத்தி இந்த விஷயங்கள் வந்து வெளிவர தொடங்கி இருக்கு. எங்கெல்லாம் இந்த விஷயம் நடந்திருக்கு, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? அதாவது சென்னையில் ஒரு ஊர் இருந்தது, அது பேர் வந்து வில்லிவாக்கம். நாங்கள்லாம் அதை கிட்னி வாக்கம் தான் சொல்லுவோம். ஓகே. வில்லிவாக்கத்தில் ஒரு ஸ்லம் ஏரியா. அந்த ஸ்லம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா யார் சட்டை கட்டினாலும் முதுகில் ஒரு கோடு இருக்கும். எல்லோரும் கிட்னி விற்றவங்களாக இருந்தாங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஸ்கேம் பை 93-94. அப்போ மயிலாப்பூரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்தது, தேவகி ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இன்றைக்கி இல்லை. அது அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பெரிய அளவுக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இப்போ வந்து பள்ளிப்பாளையத்தில் பிரேக் ஆகிருக்கு. பள்ளிப்பாளையத்தில் 2010 இது பிரேக் ஆகிருக்கு. அப்போவுமே வந்து எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பள்ளிப்பாளையம், பிள்ளையார்பாளையம், காஞ்சிபுரம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நெசவு ப்ரான் ஏரியாவில் இது வந்திருக்கு. இங்கே வந்து வில்லிவாக்கத்தில் முழுக்க முழுக்க கிட்னியை தானம் கொடுத்து அப்போது ஸ்கேமில் வந்து மாட்டினது ஃபுல்லாக வந்து கட்டட தொழிலாளிகள், கொத்தனார், சித்தாள் அப்படின்னு ஆண் பெண் எல்லாருக்கும் கோடு இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்னி பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டாங்க. கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் 6 crore வந்து கவர் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் வந்து மேக்சிமம் கவரேஜ் அரவுண்டு 400 crores டயாலிசிஸ் தான் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் சைடில் டயாலிசிஸ் பண்ணிங்கன்னா 900 ரூபா, அப்போலோலாம் பண்ணிங்கன்னா 3500 ரூபா டயாலிசிஸ்க்கு. டயாலிசிஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னா, எண்டு என்னென்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். யாராலையுமே வாரத்துக்கு ஒரு தடவை உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் மிஷினில் போயிட்டு ரிமூவ் பண்ணுற அந்த டயாலிசிஸ் ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டம். இன்னொன்று வந்து உடம்பெல்லாம் முள் வச்சு குத்துற மாதிரி இருக்கும் அந்த டயாலிசிஸ்குள்ளே போயிட்டு வரும்பொழுது. அது வந்து ரொம்ப இது. இப்போது 1.75 crore ஃபேமிலி இருக்குது. அதில் 6 crores வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் கவர் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த கிட்னி பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போது செத்து போகிறாங்க இல்லையா, அவங்களோட கிட்னியை வந்து எடுத்து விற்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து வருஷத்துக்கு 500 பேருக்கு தான் வைக்க முடியுது. டிமாண்ட் வந்து பயங்கர ஹை. அப்போது புரோக்கர்ஸ் போகிறாங்க. புரோக்கர்ஸ் போயிட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் இப்போ வந்து ஒரு பெரம்பலூரில் ஒரு மருத்துவக் கல்லூரியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, திருச்சியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இது 99% ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த மாதிரி விஷயங்கள் கிட்னி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடக்குது. 99% ஹாஸ்பிட்டல்ஸில் நடக்குது. அதுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீனிங் கமிட்டி போட்டிருக்காங்க, மாவட்ட அளவில் ஒரு ஸ்க்ரீனிங் கமிட்டி. அதில் வந்து போலீஸ் இருக்காங்க, ரெவென்யூ இருக்காங்க, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே இருக்காங்க. அந்த ஸ்க்ரீனிங் கமிட்டி வந்து மாவட்ட அளவில் ஸ்க்ரீனிங் கமிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் இவங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஆப்ரேட் பண்ண முடியும், டாக்டர்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை, இப்போது ஒரு நம்ம உடல் உறுப்பு தானம் அப்படின்றதுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. இப்போது ஒருத்தருக்கு உடல் உறுப்பு வேணும், இந்த உடல் உறுப்பு வேணும், அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அவருக்கு ஆப்டான ஒன்று வரும்போது சீனியாரிட்டி அடிப்படையில் ஒதுக்கி கொடுப்பாங்க. இதை தாண்டி பரஸ்பர இதில் வந்து கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து என்னுடைய ரிலேட்டிவ், நான் இவங்களுக்காக இதை வந்து கொடுக்குறேன். அதிகமாக வந்து கிட்னி தான் நடக்கும். 2 கிட்னி இருக்கிறனால என்னுடைய ஒரு கிட்னி வந்து நான் அவருக்கு தானமாக கொடுக்குறேன். அதில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி, காசை பயன்படுத்தி, உறவினராக இல்லாதவங்க கிட்ட இருந்தே கிட்னியை வந்து காசு கொடுத்து வாங்கி பண்ணுற விஷயங்களும் நடக்கும். இதெல்லாம் வந்து ஸ்க்ரீனிங்கில் வரும். இதெல்லாம் வந்து ஸ்க்ரீனிங்லேயே போய் கூட வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணி இவங்க என் சொந்தக்காரங்க தான்,
அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார், அதனால நான் கொடுக்குறேன் அப்படின்றது வந்துருவாங்க. இது எந்த இடத்துல வந்து திருட்டா மாறுது, இது எந்த இடத்துல ஸ்கேமாக மாறுது? இப்போ உறவினர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என் மனைவி வந்து கிட்னி கொடுக்கலாம். இப்போ எனக்கே உடம்பு சரியில்லை, நானே கிட்னி பேஷண்ட்டாக இருக்கேன், என் மனைவியும் கிட்னி பேஷண்ட்டானா எப்படி? அப்போது டோட்டல் ஃபேமிலியே வந்து ப்ராப்ளம் ஆகிடும். அவகிட்ட இருக்கிற ஒரு கிட்னி எனக்கு கொடுத்துட்டான்னா அந்த அம்மா வந்து மனைவி வந்து கிட்னி இல்லாமல் தவிப்பாங்க. அவங்க நோய்வாய்ப்படுவாங்க, அவங்களுக்கு நோய்கள் வரும், அவங்களுடைய இயலாமை வந்து அதிகரிக்கும். 2 கிட்னி இருக்கிறத விட ஒரு கிட்னியில் அதிகரிக்கும். ஸோ மனைவியோ க்ளோஸ் ரிலேட்டிவோ யாரோ மகனோ மற்றவங்களோ யாரோ வந்து கிட்னி கொடுக்க முன் வர்றதில்ல. ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேஸில் தான் வருவாங்க. அந்த மாதிரி எம்ஜிஆருக்கே வந்து லீலாவதியோடைய கிட்னியை பொறுத்ததுக்கு நிறைய ஸ்ட்ரக்சரல் விஷயங்கள்லாம் இருந்தது. இப்போது ஃபாரின்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து லீகலைஸ் பண்ணிடுறாங்க. யார் வேணால் யாரோட கிட்னியை வேணால் வச்சுக்கலாம். கிட்னி கொடுக்குறவர் வந்து கிட்னி வாங்குறவர் வந்து கிட்னி கொடுக்குறவரோட ஹெல்த்துக்கு அவர் வந்து பொறுப்பேற்றுக்கணும். இதான் வந்து ஃபாரினில் இருக்கக்கூடிய சிஸ்டம். இது வந்து லீகலைஸ்டு கிட்னி டோனர்ஸ் இவங்கெல்லாம், ரைட்டுங்களா? அந்த மாதிரி கிட்னியை கொடுக்கலாம், வாங்கலாம். இப்போது பெண்களை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்கள்லாம் 14 வயசு 15 வயசு பொண்ணுங்கள்லாம் கரு முட்டையை விற்குது ஐவிஎஃப் சென்டர்ஸில், ரைட்டா? இன்றைக்கி தாய்ப்பால் இருக்குல்ல, தாய்ப்பால் கூட ரொம்ப சாதாரணமாக வந்து கிடைக்கிது சென்னையில். நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண தாய்ப்பால் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் அது வந்து பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், நெகட்டிவாகவும் பார்க்கலாம். பாசிட்டிவாக பார்த்தா தாய்ப்பால் இல்லாத சுரக்காத பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான அந்த தாய்ப்பால் கிடைக்கிறதுன்றது ஒரு பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவான விஷயம் அது ஒரு ட்ரேடு. அப்போது எல்லா பொருட்களும் ட்ரேடு. உங்களுக்கு ஒவ்வொரு பொருளுமே ட்ரேடு தான். இப்போது நடராஜன் ஒருத்தர், சசிகலாவுடைய கணவர், அவர் இறந்து போனார். அதுக்கு முன்னாடி வந்து குளோபல் ஹாஸ்பிட்டலில் அவருக்கு வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. அதுக்காகவே ஒருத்தன் செத்து போன மாதிரி ஒருத்தன் பிரெயின் டெட் ஆகி தஞ்சாவூரில் அவனோட லிவரை வந்து எடுத்துகிட்டு தஞ்சாவூர் மருத்துவமனையிலேருந்து ஹெலிகாப்டரில் எடுத்துகிட்டு வந்து இவருக்கு வந்து பொருத்தினாங்க. இவருக்கு அதுக்குரிய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பப்ளிக் மூமெண்ட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும். ஆனால் இவர் வந்து நீச்சல் குளத்தில் குளிக்கிறது, ஜாலியாக இருக்கிறதுன்னு இவர் இறங்கி அது இன்ஃபெக்ட் ஆகி அவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண லிவர் இன்ஃபெக்ட் ஆகி அவர் இறந்து போகிறார். ஸோ எல்லா ஆர்கனுமே வந்து வருது. இதில் வந்து உங்களுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. தேவை வந்து ஒரு 10 பேருக்கு தேவை அப்படின்னா, இல்லை ஒரு 100 பேருக்கு தேவை அப்படின்னா, சப்ளை வந்து 2 பேருக்கு ஒருத்தருக்கு தான் கிடைக்குது. ஒரு வருஷத்துக்கு 6000 டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது சென்னையில். 6000 டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது. 6000 டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்தளவுக்கான சாவு என்பது இல்லை. இப்போது டெத் ஆர்கனைசேஷன் டெத் ஆனவங்கக்கிட்டேருந்து இவங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரு 500 இல்லை 480 தான் வருது கிட்னியை பொறுத்த வரைக்கும். அப்போ டிமாண்ட் எவ்வளோ? ஸோ அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட லஞ்சம் கொடுத்துட்றாங்க. லஞ்சம் கொடுத்தோன்னா அவங்க லஞ்சம் வாங்கிக்கிறாங்க. தாசில்தார், விஏஓ, போலீஸு, சுகாதாரத்துறை எல்லாருமே லஞ்சம் வாங்கிறாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த இடத்துல தான் இது வந்து விற்கப்படுது. அப்போது ஒரு கிட்னியோட விலை வந்து இப்போது பள்ளிப்பாளையம் இன்சிடெண்ட்டில் பார்த்திங்கன்னா, ஒரு பொம்பளை கிட்னி கொடுக்குது, அதுக்கு முன்னாடியே 1.5 லட்ச ரூபா கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வாங்கின உடனே ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, 6 லட்ச ரூபா. ஆனால் கண்டிப்பாக அது ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பேசியிருப்பாங்க. பேஷண்ட்டுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்கணும்னு பேசியிருப்பாங்க. இடையில அதில் 3.5 லட்ச ரூபா அடி. அதுக்கப்புறம் பேஷண்ட்டு டோனர்கிட்டேருந்து வாங்குறது அது ஒரு அமௌண்ட்டு, ஹாஸ்பிட்டல்ஸ் அடிக்கிறது அது ஒரு அமௌண்ட். அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு கிட்னி ஒரு டோனர்கிட்ட இருந்து வாங்கி அது சேர வேண்டியவங்களுக்கு போய் சேர்ற வரைக்கும் இங்கே இது எவ்வளோ தொகை வரும்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பேஷண்ட்டுக்கு வந்து 10 லட்ச ரூபா பேசியிருப்பாங்க. இப்போதைக்கு நம்ம பார்க்குற மார்க்கெட் நிலவரம் பார்த்திங்கன்னா ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது. கருமுட்டையெல்லாம் வந்து 7 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய்க்கெலாம் விற்கிறாங்க ஐவிஎஃப். அந்த குழந்தை பிறப்பின்மை,
குழந்தைக்கான சிகிச்சையின் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, குழந்தை பிறப்பு ஃபெர்டிலிட்டி சென்டர். ஃபர்டிலிட்டி சென்டர். ஃபர்டிலிட்டி சென்டரில் வந்து உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுது கருமுட்டை. கருமுட்டையே 5 லட்சம் ரூபாய் போகும்போது கிட்னி எவ்வளோக்கு போகும்? இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் மாவட்ட அளவிலான அந்த ஸ்க்ரீனிங் கமிட்டிகளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இதில் அரசியல் தலையீடு இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பாக அரசியல் தலையீடு கண்டிப்பாக இருக்கும். இது வந்து ஏடிஎம்கே பீரியட்லேயே இந்த மாதிரி புகார்கள்லாம் வந்திருக்கு. அப்பவும் ஒன்றும் கண்டுக்கல. இப்போ திமுக பீரியடில் வருது, இப்போவும் ஒன்றும் கண்டுக்கல. இதை வந்து நீங்கள் ஃபாரினில் பண்ணுற மாதிரி இதை வந்து லீகலைஸ் பண்ணிட்டு போயிடலாம. டோனர் யார், இது யார், யாருக்கு யார் வந்து கிட்னி கொடுக்குறாங்க, அதை வந்து லீகலைஸ் பண்ணிட்டு போயிடலாம. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பெரிய ட்ரேடாக, இல்லீகல் ட்ரேடாகவே இது வந்து பெரிய அளவுக்கு வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கிட்னி பேஷண்ட்ஸோட இன்க்ரீஸ்க்கு காரணம் வந்து சுகர். மிகப்பெரிய விஷயம் வந்து சுகர், டயபெட்டிஸு, ஹைப்பர் டென்ஷன். இந்த தான் 2 தான் கிட்னி பேஷண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம். இங்கே தமிழ்நாட்டில் இப்போது காப்பீடு திட்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இவங்க எல்லாருக்குமே வந்து எல்லா மனிதர்களுக்குமே, மக்களுக்குமே வந்து வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா டெஸ்ட்டையும் பண்ணும். மாஸ்டர் ஹெல்த் செக்கப் வந்து கட்டாயமாக்கணும். அப்போது வந்து ஏர்லி டிடெக்ஷனுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், இதுவாக இருக்கும். அதர் தென் தட் வந்து ஆர்கன் ட்ரேடுன்றது வந்து மிகப்பெரிய ட்ரேடு. அந்த ட்ரேடு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் வந்து முதல்ல இப்போ அந்த பள்ளிப்பாளையம் விஷயம் நாமக்கல்லேருந்து நியூஸ் ஆனப்போ திமுகவை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து புரோக்கராக செயல்பட்டுருக்கார் அப்படிங்கிற விஷயம் தான் முதல்ல வந்தது. அதுக்கு பிறகு வந்து இப்போ பெரம்பலூரில் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்து நீங்கள் கிட்னி டிரான்ஸ்பிளான்டே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உத்தரவு போயிருக்கு. அதுவும் வந்து ஒரு திமுக எம்எல்ஏ அவருடைய குடும்பத்துக்கு சொந்தமானது தான். இதில் அரசியல் ரீதியான தலையீடுகள் இருக்குது அப்படிங்கிற கேள்வி நான் அதுக்காக தான் முன் வச்சேன். ஏன்னா தொடர்ந்து வந்து அரசியல் பெயர்கள் வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்குது. அதாவது தமிழ்நாடு வந்து மெடிக்கல் டூரிசத்தில் நம்பர் 1 இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இங்கே இருக்கக்கூடிய அவைலபிள் டாக்டர்ஸோட எண்ணிக்கை அதிகம். இங்கே இருக்கக்கூடிய டெக்னிக் வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னிக். மற்ற எந்த ஊரை காட்டிலும் இப்போ அப்போலோ வந்து பெங்காலில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லா பெங்காலிஸும் ஒரியா பீப்புளும் அங்கேருந்து படையெடுத்து இங்கே வந்து உட்காந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கிரீம்ஸ் ரோடு போனீங்கன்னா முழுக்க முழுக்க பங்காலாவே தான் இருக்கும். அது நம்ம வந்து மீனோட கழிவுகளை சாப்பிட மாட்டோம். மீனோட கழிவுகள் தான் அதிகமாக விற்கப்படுவாங்க. அதெல்லாம் சாப்பிட்றவங்க வந்து பெங்காலிஸ் தான். அங்கே பிராமின்ஸாக இருந்தாலும் மீன் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுடைய கல்ச்சர்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெடிக்கல் டூரிசத்தோட விஷயம், மெடிக்கல் டெக்னாலஜியில் நம்ம தமிழ்நாடு அட்வான்ஸ் ஆகிருக்கக்கூடிய விஷயத்தோட இணைஞ்சு இந்த கிட்னி திருட்டும் வந்து பெரிய அளவுக்கு வருது. இப்போ தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் கல்லூரி, அப்புறம் திமுக எம்எல்ஏ கதிரவன், மண்ணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன், அவரோட இதை வந்து இப்போ பிடிச்சிருக்காங்க. ஆனந்தன்ற ஒரு புரோக்கரு, அவர் தான் வந்து பள்ளிப்பாளையத்தில் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து திமுக சைடில் வரக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் இதில் வந்து சர்வ கட்சியும் இருக்குது, சர்வ ஹாஸ்பிட்டலும் இருக்குது. நான் வந்து எந்த ஹாஸ்பிட்டலும் பியூர்னு நான் சொல்லவே மாட்டேன். அதில் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டில் எல்லாருமே இந்த விஷயங்களில் ஈடுபடுறாங்க. இது வந்து அதுக்கான டிமாண்டு அதிகமாக இருக்குது. அந்த டிமாண்டை மீட் அவுட் பண்ணுவதற்கான விஷயங்கள் என்பது இல்லை. அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு மக்கள் நிறைய பேர் படம் பார்க்க போகிறாங்க. தேட்டரில் சீட் இல்லைன்னா பிளாக்கில் தானே டிக்கெட் ஓடும். பிளாக்கில் டிக்கெட் ஓடுறதை தவிர்க்க முடியுமா? ஓடும்ல, கண்டிப்பாக பிளாக்கில் டிக்கெட் ஓடும். இது பெரிய ட்ரேடு. சாராயத்தோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குன்னா என்ன ஆகும்? கள்ளச்சாராயம் தானே ஓடும். ஸோ இந்த இதை வந்து கவர்மெண்ட் வந்து இது ஒரு அலர்ட்டாக எடுத்துக்கிட்டு, இதுக்கு வந்து ஏற்கனவே ஆர்கன் திருடுறதுக்கு எதிராக சட்டம்லாம் இருக்குது. அதுக்காக தான் இந்த கமிட்டிகள்லாம் உருவாக்கப்பட்டது. 1994 இந்த சட்டம் வந்திருக்கு. இது ஆனால் சீரியஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், பெட்டிங் நடக்குதா? நம்ம ஊரில் கிரிக்கெட் பெட்டிங் மோசம்னு சொல்லும்போது தானே மோசமான பெட்டிங்லாம் நடக்குது. ஆப் வருது, ஆப்பில் வச்சு பெட்டிங்லாம் பண்ணுறான். இங்கிலாந்து மாதிரி கிரிக்கெட் பெட்டிங் லீகலைஸ்ட், ஒன்றுமே பிரச்சனை இல்லையா, லீகலைஸ்ட் ஆகிட போகுது. அதே மாதிரி ஆர்கன் இது வந்து யார் கொடுக்கணும், யார் தங்களோட ஆர்கனை விற்க விரும்புகிறாங்க அப்படின்றத நீங்கள் லீகலைஸ் பண்ணிட்டு போயிடுங்க. அப்போ இது வராது. இல்லை இன்றைக்கி வந்து நீங்கள் தார்மீகங்களை வந்து உயர்வான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு
டிமாண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது ரைட்டா சிவப்பு விளக்கு பகுதிகள் உருவாவது மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே உருவாகிட்டு தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் தவிர்க்கவே முடியாது. நான் இன்னைக்கு காலையில் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட பேசினேன். எல்லாரும் சொல்கிறாங்க டிமாண்ட் ஹை. இதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. கிட்னி திருட்டை வந்து தவிர்க்க முடியாது, ஆர்கன் திருட்டை வந்து தவிர்க்க முடியாது. ஏழ்மையில் இருக்கக்கூடிய பெண்கள் கருமுட்டைகளை விற்கிறதும் தாய்ப்பாலை விற்கிறதும் மற்ற விஷயங்களை விற்கிறதும் எல்லா ஆர்கனுமே விற்கப்படுது. எல்லா ஆர்கனுமே விற்கப்படுது. அதை வந்து நீங்கள் தவிர்க்கவே முடியாது. அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. இப்போ தேவகி ஹாஸ்பிட்டலில் 93, 94 வந்து பிடிச்சது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய திருட்டாக இருந்தது அப்போ. அதுக்கப்புறம் அந்த திருட்டு மறைஞ்சுதா? இப்போ பள்ளிப்பாளையத்தில் வருது, 2010 வருது, 2024 வருது, வந்துக்கிட்டே இருக்காது. அப்போ இதை வந்து லீகலைஸ் பண்ணுறதுக்கான என்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்கோ அதை வந்து இவங்க ஆராயணும். ஆக மொத்தம் தமிழ்நாட்டு மெடிக்கல் சிஸ்டம் வந்து மா சுப்பிரமணியம் சொல்கிற மாதிரி ஃபுல் ப்ரூஃப்லாம் கிடையாது. பயங்கர கொலாப்ஸ் இருக்குது சிஸ்டத்தில், டோட்டல் கொலாப்ஸ். சரி, வீடு தேடி மருத்துவம்னு சொல்கிறீங்களே, வீடு தேடி மருத்துவம்னா இதெல்லாம் எப்படி நடக்குது? வீடு தேடி மருந்தெல்லாம் கொடுக்குறீங்க, போகிறீங்க, வரீங்க அப்படின்னா எல்லாருமே திரும்ப திரும்ப எங்ககிட்ட வராங்க அப்படின்னு அரசு சொல்லுது. அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது? மக்களை தேடி மருத்துவம் ஃபெயிலியர், டோட்டலாக ஃபெயிலியர். அதெல்லாம் வந்து இவங்க வந்து இப்போது சொல்லிக்கலாம், நாங்கள் வந்து நல்லா பண்ணுறோம், நல்லா இது பண்ணுறோம், அது பண்ணுறோன்னு. சிஸ்டம்ஸில் மிக மிக பெரிய ஓட்டைகள் இருக்குது. இல்லை, மா சுப்பிரமணியம் பற்றி பேசணுனாலே இன்னைக்கு காலைல ஒரு விஷயம் இதை பற்றி பேசியிருக்கிறார். நாமக்கல்ல நடந்தது வந்து கிட்னி திருட்டு கிடையாது, ஒரு முறைகேடு அப்படின்றார். இந்த அரசியல் தொடர்புகள் பற்றின கேள்வியும் சரி, இதுவும் சரி, ஒரு இடத்துக்கு எங்கே நகர்த்துது அப்படின்னா யாரையோ வந்து இந்த சிஸ்டம் காப்பாற்ற நினைக்குது. அந்த விஷயத்தில் எல்லா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுன்றது ரொம்ப பெருசுங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிகையாளர் வந்து ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டார். அவருக்கு வந்து அவருக்கு ஹெச்ஐவி அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் லீக் ஆச்சு. உடனே ரியாக்ட் பண்ணுறது வந்து ஒரு மினிஸ்டர். அவர் என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்னா, எப்படி அவருக்கு நெருக்கமான மருத்துவமனை அது, அந்த மருத்துவமனையிலேருந்து அந்த சர்டிஃபிகேட் எப்படி போகலாம், ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்க பேஷண்ட்டுடைய டீட்டெயில் எப்படி வெளியில் போகலான்னு கேட்குறாங்க. ஒரு சப்ஜெக்ட் வந்து விவாதத்துக்குரிய ஒரு சப்ஜெக்ட். ஹெச்ஐவி ஒருத்தருக்கு, ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஆளுக்கு ஹெச்ஐவி கன்ஃபார்ம்டு. இப்போது அவர் வந்து ஹெச்ஐவி கன்ஃபார்ம்ன்றது வெளியில் தெரியணுன்றதே வந்து அவரோட இன்டராக்ஷன் எத்தனையோ பேரோட இருக்குது. அவங்களுக்கெல்லாம் ஹெச்ஐவி பரவும்ல, ரைட்டா? அப்போது அதையே ரொம்ப சீக்ரெட்டாக இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து மாசு வந்து முறைகேடு அப்படின்னா, முறைகேடுனா திருட்டு கூட தான் முறைகேடு, லஞ்சம் கூட தான் முறைகேடு, என்ன சொல்கிறாருன்னா ஊழல் கூட தான் முறைகேடு. தெரியாமல் அவர்கிட்ட இருந்து கிட்னி எடுத்தால் தான் அது வந்து திருட்டு. இது வந்து இந்த சீனியாரிட்டி மாற்றி ஒரு முறைகேடு தான் நடந்திருக்கு அப்படின்றாரு. சீனியாரிட்டி மாற்றிலாம் எடுக்கப்படலையே. எப்படி நீங்கள் சீனியாரிட்டியில் இவங்க வரலையே? அப்போது அந்த டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் போர்டு வந்து என்ன சீனியாரிட்டி வச்சுருந்தது? அதை எப்படி இவங்க மீறினாங்க? என்ன மீறல் இது? இப்போது டெத்து பேஷண்ட் கிட்டேருந்து கிட்னி எடுக்கிறதுல ஒரு லிஸ்ட் இருக்குது. சில பேர் வந்து சார் 6-7 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்காங்க கிட்னிக்காக, 7-8 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்காங்க கிட்னி அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் வரணுன்றதுக்காக. அப்போது இது வந்து ஒரு பள்ளிப்பாளையத்தில் ஒரு நெசவு கூலி தொழிலாளிகிட்டேருந்து ஒரு பெண்கிட்டேருந்து அது எடுக்கிறதுன்றது வந்து என்ன சீனியாரிட்டி? அது மீறல். எந்த சீனியாரிட்டி இல்லை, பக்கா திருட்டு, பக்கா புரோக்கரேஜ். புரோக்கர் இருந்திருக்கான், துட்டு கொடுத்துருக்கான், எல்லாமே கொடுத்துருக்கான். இன்னொன்று, நீங்கள் வந்து மாசோட ஆர்குமெண்ட்டுக்கே வரும். முறைகேடு அப்படின்னா இவங்க வந்து உறவினர்கள் தான் வந்து கிட்னி கொடுக்கணும். இந்த பொண்ணு வந்து கிட்னி கொடுத்த ஆளுக்கு உறவினரே கிடையாது. அப்போ எப்படி முறைகேடு ஆகும்? அது சீனியாரிட்டி மீறல் எப்படி வரும்? உறவினர் தானே கொடுக்க முடியும். அதுக்கான உங்கள் ஸ்க்ரீனிங் கமிட்டிக்கு தலைவர் யார் தெரியுங்களா? டிஎம்இ, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், அவர் தான் தலைவர். அவர் வந்து மாசுவுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்க ஒரு சுகாதாரத்துறையில். அப்போ யாரோட இது? அது மாசுவோட தவறு தானே. அது டைரெக்டாக மாசு. ஸோ மாசு அவருடைய தப்பை தான் மறைக்க நினைக்கிறாரா, இல்லை வேற யாரையோ காப்பாற்றுறதுக்காக இந்த விஷயத்தை பண்ண? அவரோட தப்பை மறைக்க நினைக்கிறாரு. தமிழ்நாடு மக்களை தேடி மருத்துவம் அப்படி இப்படிலாம் சீன் போட்டுக்கிட்டு இருந்தார். அந்த சீனெல்லாம் உடஞ்சிருச்சு. மக்களை தேடி மருத்துவம் சக்ஸஸ்ஃபுல் ஆனால் இதெல்லாம் வராது, ரைட்டா? ரெண்டாவது, இது வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம்,
இந்த முதல்வர் காப்பீட்டு திட்டம். அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க லான்ச் பண்ணி எல்லாருக்கும் ஸ்க்ரீன் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்களான்னா இல்லை. எனக்கே சொந்த அனுபவமே இருக்குது. என் மனைவிக்கு கையில் அடிபட்டுச்சு. நான் கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் இருக்கேன். ஜெகத் ரட்சகனோட ஆஃபீஸில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டட் நான். அங்கே ஜெகத் ரட்சகன் ஹாஸ்பிட்டலில் வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை ஏற்க மாட்டேன்ட்டான். நான் நினச்சேன் ஜெகத் ரட்சகன் ஹாஸ்பிட்டல்னு வரும்பொழுது கலைஞர் காப்பீட்டு திட்டத்துக்கெல்லாம் மரியாதை கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். சுத்தமாக மரியாதை கொடுக்கல. அப்புறம் நான் எல்லாம் ஒவ்வொரு பைசாவும் கட்டிட்டு தான் வந்தேன். ஸோ இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம், டோட்டலாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு பெரிய அளவுக்கான ஃபெயிலியரு. இப்போ இந்த எலெக்ஷனியரிங் டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் வெளியில் வரும்பொழுது அது சுகாதாரத்துறை அமைச்சரை ரொம்பவே பாதிக்கும். ரெண்டாவது ஹாஸ்பிட்டல், கார்ப்பரேட் பிஸ்னஸ், 5 ஸ்டார் ஹோட்டலை விட பெருசுங்க பிஸ்னஸ்ஸு. காவேரி ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், அப்போலோ ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எல்லாரோட பிஸ்னஸும் பெருசு. இந்த மாதிரி முறைகேடுகள் அம்பலப்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுன்னா அந்த காலத்தில் தேவகி ஹாஸ்பிட்டலில் கை வச்ச மாதிரி இது ஒவ்வொன்றத்தையும் ஸ்கேன் பண்ணி விசாரிக்க ஆரம்பித்தா என்ன ஆகும்? இங்கே அப்போலோவில் நடந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் எல்லாத்தையும் விசாரிக்கணும், காவேரியில் நடந்தது எல்லாத்தையுமே விசாரிக்கணும், எஸ்ஆர்எம்மில் நடந்தது எல்லாத்தையுமே விசாரிக்கணும். அப்படின்னு போச்சுன்னா இவங்களோட பிஸ்னஸ் என்ன ஆகும்? ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டு வந்து இந்த பிளாக் மார்க்கெட்டில் கிடைக்கிறத அவாய்ட் பண்ணால் இவங்களோட பிஸ்னஸ் என்ன ஆகும்? அந்த பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் யார் மேலே வரும்? அஃப்கோர்ஸ் ஹெல்த் மினிஸ்டர் மேலே தான் வரும். அவர் அதை டிஃபெண்ட் பண்ணி தானே தீரணும். அதனால அவர் டிஃபெண்ட் பண்ணுறார். இல்லை, இதில் வந்து ஒரு திமுக எம்எல்ஏவினுடைய அவர் குடும்பம் சம்மந்தப்பட்ட மருத்துவக் கல்லூரி மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னா இது ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் தானா, இல்லை வேறு எதுவும் பின்னணிகள் இருக்கா இதில்? இல்லை, அது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அது வந்து அந்த பொண்ணு சொல்லுது இல்லை, நான் பெரம்பலூரில் தான் போய் பண்ணேன் அப்படின்னு. அந்த பொண்ணு லைவ் பேட்டி, சமூக ஊடகங்களோட தாக்கம் தான் அது. லைவ் பேட்டி, பெரம்பலூரில் தான் பண்ணேன் அப்படின்னு. எந்த இதில் பண்ணேன்? தனலட்சுமி சீனிவாசனில் பண்ணேன்னு. அப்போ எக்ஸ்போஸ்ட், கவர் பண்ண முடியாது. அதே மாதிரி திருச்சியில் ஒரு ஹாஸ்பிட்டல், கித்தார் ஹாஸ்பிட்டல், அது நேருவுக்கு சொந்த நெருக்கமானவர்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அதுவும் எக்ஸ்போஸ்ட். இது நீங்கள் வந்து இதுக்கு மேலே மறைக்க முடியாது. சமூக ஊடகங்கள் இருக்குது. நீங்கள் வெளியில் டமால் 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 டமால்னு அடிச்சிடுவாங்க. அந்த சமூக ஊடகங்களுடைய பதில் தான். இப்போது நீங்கள் கர்நாடகாவில் நடந்த அந்த 400 பெண்களுடைய கற்பழிப்பு கொலை, தர்மஸ்தலா, இன்றைக்கி ஏன் பெருசாக வருது? சமூக ஊடகங்கள் அதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எப்படி எப்படியோ டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இது அந்த காலத்தில் அவங்களால பண்ண முடிஞ்சது, ஆனால் இன்றைக்கி பண்ண முடியலையே. ஸோ இந்த சமூக ஊடகங்களோட விஷயங்களில் தான் இவங்க இந்த டேமேஜ் கண்ட்ரோலுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இது வந்து இந்த வகையில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மேலே, கல்லூரி மேலே வந்து நடவடிக்கை எடுத்தது பெரிய விஷயம். அவங்க வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் மட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக ஹாஸ்பிட்டலில் பேன் பண்ணும். இப்போது சட்டப்படி பார்த்தானா, இவங்களோட சட்டப்படி பார்த்தாலே ஹாஸ்பிட்டலே பேன் பண்ணும். அது பண்ணலையே. ஏன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் வந்து திமுக ரொம்ப நெருக்கமான டீம், அவங்களால பண்ண முடியாது. அதனால அது இப்படி வருது. இல்லை, பெரம்பலூர், நாமக்கல், இன்னும் என்னென்ன ஊர்கள் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்கு? திருச்சி, பெரம்பலூர், நாமக்கல், ஈரோடு, இத்தனை ஊர்களில் இது இப்போதைக்கு வெளியில் வருது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே இருக்கக்கூடிய சப்ளை அண்ட் டிமாண்டை வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் ஆல் ஹாஸ்பிட்டல்ஸுக்குள்ளே இது நடக்குதுன்னு தான் என்னுடைய அசம்ஷன். இதில் இவங்க ஆளை சூஸ் பண்ணுறாங்க இல்லையா, இவங்க கிட்ட கிட்னி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான முதல் க்ரைட்டீரியாவை என்ன இருக்குது? முதல் க்ரைட்டீரியா பிளட் குரூப்பு. ரெண்டாவது வந்து டிஷ்யூ சேரணும். இப்போ உங்களுக்கும் நீங்கள் உங்கள் கிட்னியை எனக்கு கொடுக்குறாங்கன்னா உங்கள் டிஷ்யூவும் என் டிஷ்யூவும் ஒன்றா இருக்கணும். பிளட் குரூப்பில் ஒரு விஷயம் இருக்குது. மொத்தம் ஒரு 15 டெஸ்ட் இருக்குது. அந்த 15 டெஸ்ட் ஓகே ஆனால் தான் கிட்னி கொடுக்கணும். அதனால தான் அது அவ்வளோ காஸ்ட்லி. இப்போது இதெல்லாம் ஓகே ஆனாலும் எனக்கு தெரியாத ஒரு ஆளுக்கு வந்து நான் கிட்னி கொடுக்க மாட்டேன். ஸோ அதுக்கான க்ரைட்டீரியா அவங்க எப்படி ஆளை சூஸ் பண்ணுறாங்கன்னு நான் கேட்குறேன். வறுமை தான். எனக்கு என்ன பயம்னா, இங்கேயே இந்த அளவுக்கு இருக்க, பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்துலாம் எப்படி இருக்குன்னு தான். இங்கேயாவது சட்டங்கள் இருக்குது, ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அங்கெல்லாம் என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது.
அங்கேருந்து வராங்க, பெங்கால், அங்கேருந்து இல்லை இங்கேருந்து. இப்போ அங்கே இருந்து வந்து இங்கே இந்த மாதிரி உடல் உறுப்புகள் கொடுத்துட்டு போகிறவங்களும் இருக்காங்களா வட இந்தியாவில் நீங்கள்? கண்டிப்பாக இருக்காங்க. 1500 இது டெத்துலேருந்து 470 இதுதான் எடுத்திருக்காங்க இறந்து போனவங்ககிட்டருந்து. அது இல்லாமல் நடந்த உடல் உறுப்பு தான ஆப்ரேஷன் வந்து 1500 1 இயரில். அப்படின்னா அந்த 1500 ஆப்ரேஷனையும் ஸ்கேன் பண்ணும். இதில் வந்து 1500 ஆப்ரேஷனில் வந்து எவ்வளோ வந்து ஸ்கேம் நடந்திருக்கும்? 90% நடந்திருக்கு. க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரும் வந்து கொடுக்க வர்றதில்லை இப்போல்லாம். அதுதான் டாக்டர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க சொல்றது, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து கொடுக்க வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. 90% அதில் 10% கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 90% வந்து புரோக்கர்ஸ் தான். அதுவும் இதில் வந்து பணக்காரங்க பலன் அடைகிறாங்க. ஏழைகள் எங்கே? ஏழைக்கு கிட்னி வியாதி வந்துச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, டெத்து தான். அவங்க 7 வருஷம் 8 வருஷம் காத்திருந்து டயாலிசிஸ் பண்ணிக்கின்னு 7 வருஷம் 8 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய வாழ்நிலை எப்படி, சாப்பாடு எப்படி, ஒரு கிட்னி பேஷண்ட்டோட சாப்பாடு எப்படி, அவங்க எப்படி காத்துக்கிட்டு இருப்பாங்க? சுத்தமாக அவுட். அதுக்கான வாய்ப்பே இல்லை. பணக்காரங்களுக்கு இந்த ஆப்ரேஷன், இந்த விஷயங்கள், அது இது இப்படி போகுது. ஏழைகளுக்கு இது கிடையவே கிடையாது. நன்றி சார். இந்த விவகாரம் வந்து இதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து அரசு எடுக்கும் அப்படின்னு நம்புவோம். உங்கள் இணைவும் கருத்துக்கு மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Holidays nale adu namma GT Holidays da. South India's #1 travel brand.